இன்னைக்கு நம்ம 2K கிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோக்கு, ஒரு 2K கிட்டு, ஒரு 90s கிட், ஒரு 80s கிட் 3 பேருக்கு போட்டி வைக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு 1000 ஸ்டெப்புக்கு 1000 ஜோக் சொல்லுவாங்க. யார் சிரிக்காத 1000 ஸ்டெப் போறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய். ஃபர்ஸ்ட் 80s கிட் போறாரு, 10 ஸ்டெப்லயே வந்துட்டு ஜோக்குக்கு சிரிச்சிடுறாரு, அவுட் ஆயிட்டு வந்துடுறாரு. அடுத்து 90s கிட் போறாங்க, வந்துட்டு 100 ஸ்டெப் போறாரு, அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மேல அவர் தாக்கு பிடிக்கிறதுல சிரிச்சிடுறாரு, அவுட் ஆயிட்டு வந்தாரு. 2K கிட்டு 999 ஸ்டெப் சிரிக்காத போயிடுறாரு. இன்னும் ஒரு ஸ்டெப் தான், கிரௌண்ட் எல்லாம் பயங்கரமா சேர் பண்றாங்க. அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கக்கா உட்காந்து சிரிச்சிடுறாரு 2K கிட்டு. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு முதல் ஸ்டெப்ல சொன்ன ஜோக்கே புரிஞ்சிருக்கு. ஜென்சி. வெல்கம் டு தி யூடியூப் சேனல். இன்னைக்கு 2K கிட்ஸ் ஜோக் தான் பார்க்க போறோம். யாரும் ஆஃபென்சிவா எடுத்துக்காதீங்க. அவங்க ஆஃபென்சிவா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்களா 2K கிட்ஸ்? நான் ஜோக் புரியல. அடுத்துக்குன்னா ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு, அதில் ஒரு கையில் அறுந்து விட்ட மாதிரி இருக்கு. அந்த கையில 11 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தன் 90 கிட்டு, மற்றவங்க 2K கிட்டு. ஸோ அந்த கையில் அறுந்து விட்ட மாதிரி இருக்கு. ஒருத்தன் மட்டும் கீழே விழுந்துட்டானா மொத்தவங்க மேலே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டு இந்த ஓகே 90 கிட்ட என்ன பண்றான், ஓகே நான் கீழே விழுந்து தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். அதை கேட்டு 2K கிட்ல என்ன பண்றாங்க, கலகோஷங்களை எழுப்பி கை தட்டி அவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 90 கிட் மேலே ஏறி போயிடலாம். இதே மாதிரி ஒரு 2 2K கிட்ஸ் இப்போ குழியில மாட்டிக்கிறாங்க. ஒரு அந்த ரொம்ப ஆழமா இருக்க குழியில மாட்டிக்கிறாங்க. அப்போ ஒரு 2K கிட் சொல்றான், இங்க ரொம்ப இருட்டா இருக்குங்க அப்படின்னு. அது கேட்ட இன்னொரு 2K கிட் சொல்றான், எனக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. அடுத்த ஜோக்கு, 2K கிட் வந்து ஒருத்தன் போய் 90s கிட்ஸ் கேட்கறான், இந்த ஐடிகேலாம் இப்போ எல்லாம் வந்து மெசேஜில் போகிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அந்த 90s கிட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்லாம். அதுக்கு திருப்பி 2K கிட் சொல்கிறாங்க, நானும் காலில் இருந்து நிறைய பேர் கேட்குறேன், யாருமே எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆறு போகுது, இந்த கரையில ஒரு 2K கிட்டும் அந்த பக்க கரையில ஒரு 2K கிட்டும் இருக்கும். இந்த கரையில இருக்க 2K கிட் வந்துட்டு அந்த பக்கம் இருக்க கரையில இருக்க 2K கிட்டு, ஏய் எப்படி அந்த பக்கம் போனேன், நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், எப்படி அந்த கரைக்கு போனேன் அப்படின்றேன். அதுக்கு அந்த கரையில இருக்க 2K கிட் சொல்றான், அட லூசே, நீ தான் ஆல்ரெடி தான் அந்த கரையில இருக்கிய அப்படின்னு. ஒரு ஐலாண்ட்ல 90s கிட்டு, 2K கிட்டு, 80s கிட்டு வந்து மாட்டிக்கிறாங்க 3 பேரும். ரொம்ப நாளா ஹெல்ப்புக்கு வெயிட் பண்றாங்க, எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கலான்ட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 50 கிலோமீட்டர் தான் அந்த கடல் இருக்கு, அதை நீந்தி போயிட்டா அந்த பக்கம் ஊர் உள்ளார போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. முதல்ல 80s கிட் போறாரு, 10 கிலோமீட்டர் போறாரு, முடியலான்ட்டு திரும்பி இந்த பக்கமே நீந்தி வந்தாரு. அப்புறம் வந்துட்டு 90s கிட் போறாங்க, ஒரு 15 கிலோமீட்டர் போறான், முடியலான்ட்டு இப்படியே நீந்தி திருப்பியும் வந்துடலாம் இந்த ஐலாண்டுக்கு. அப்புறம் 2K கிட் போறான், 25 கிலோமீட்டர் போயிடறான், முடியலன்ட்டு நீந்தி இந்த பக்கமே வந்துடலாம். அடுத்து ஒரு டெசர்ட்ல 90s கிட்டு, 80s கிட்டு, 2K கிட் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு விளக்கு கிடைக்குது, அந்த விளக்கை தெரிச்சோடனே பூதம் வருது. பூதம் சொல்லுது, எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் தரேன், என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்குது. ஆளுக்கு ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் 80s கிட்ட போறாரு, அவர் வந்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் இங்க இருந்து தப்பிச்சு அப்படின்றாரு. அவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஜீனி அனுப்பி. அப்புறம் 90s கிட்ட எனக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட போய் சேரணும் இங்க இருந்து தப்பிச்சு அப்படின்னு. உனக்கும் விஷயம் கிராண்ட் ஆயிடுது, போயிடுறான். அப்புறம் 2K கிட்ட உனக்கு என்ன விஷயம் வந்து ஜீனி கேட்டோன்னே, என் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அடுத்த ஜோக்கு, 80s கிட்டு வந்து சொல்றான், மாஸ்ல கால் வைக்கிற மொத ஆளா நான் தான் இருப்பேன் அப்படின்னு. அது வந்து 90s கிட்ட வந்து சொல்றான், வீனஸ்ல கால் வைக்கிற மொத ஆளா நான் தான் இருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு 2K கிட்ட சொல்றான், இது என்ன பேசு, நான் சன்ல கால் வைக்கிற மொத ஆளா நான் தான் இருப்பேன் அவன் சொல்றான். இங்க அவங்க 2 பேரும் கேட்கறாங்க, சன்ல கால் வச்சா எரிஞ்சிட மாட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. அது எனக்கு தெரியாதா, இதுல வந்து நான் நைட்ல போவேன் அப்படின்றான். சரி, அடுத்தது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு. சுத்தி இருந்த மக்கள்லாம் வந்துட்டு 2K கிட்ட ஒருத்தர் கிட்ட கையில போன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு, எப்பா சீக்கிரம் 108 கால் பண்ணுப்பா அப்படின்றாங்க.
2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது. "ஏன்பா அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. கால் பண்ணாத என்னப்பா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், "நானும் ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன். என் ஃபோன்ல வந்துட்டு 0ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கு. 108 இல்ல." அப்படின்னு. ஜோக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா தி உறுதி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு இது மாதிரி நல்ல ஜோக்கெல்லாம் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. நாங்க வந்துட்டு அது எங்களோட அடுத்த வீடியோல அந்த ஜோக்கை நாங்க படிக்கிறோம். ஸோ இந்த உருட்டு சேனலில் சொன்ன ஜோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சப்ஸ்கிரைப்